ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அம்மா கிட்ட எதுவுமே நான் சொல்லலை. இது மாதிரி வரேம்மா, லீவில் வரேன் எதுவுமே அப்படின்னு சொல்லலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அம்மா என் கூட கொஞ்ச நாளாகவே சரியாகவே பேசுகிறதில்ல. முன்னாடியெல்லாம் நான் வெளியூருக்கு வேலைக்கு போய் இப்போ 3 வருஷம் ஆகுது. ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ தங்கச்சி எல்லாரையுமே விசாரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 தடவை காலையில், மதியானம், நைட்டு 3 வேளை ஃபோன் பண்ணுவேன். அப்படியே இல்லைனா கூட நான் பிஸியாக இருந்தால் கூட அம்மா ஏதாச்சும் ஒன்றுனா நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 மாதமாகவே பார்த்திங்கன்னா, அம்மா சரியாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை. நானாக ஃபோன் பண்ணாலும் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. சரி சரிம்மா, அந்த அப்பாட்ட கொடுக்குறேன், தங்கச்சிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன காரணம்னு தங்கச்சிட்ட கேட்டாலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அம்மா, எப்போதும் போல தான் இருக்குது, என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை, நீயே ஏதாச்சும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது. எங்கள் அப்பா கிட்டே கேட்டாலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா, பண பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் இப்படி சொல்கிற, இங்கே நல்லா தானே இருக்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. யார் சொல்கிறத நம்மளால் எது பண்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் என் உள் மனசில் மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயம், அதாவது அப்பா இல்லை ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்ததுக்கு அம்மா எதுவுமே சொல்லலை. அந்தளவுக்கு ரொம்ப மனசு ரொம்ப எனக்கு கவலையாக இருந்துச்சு. சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி எனக்கே தோணுச்சு, சரி நம்ம ஊருக்கு போய் நேரில் போய், ஏன்னா ஊருக்கு போயே நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தது தான். வீடு கூட்டி போகிற ஃபங்க்ஷன் மாமா வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் போகவே இல்லை. அம்மா அப்போ கூட நல்லா தான் எல்லாம் பேசினாங்க. எனக்கு எல்லாமே ரூமில் இருக்கிறதுக்கு, ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு எல்லாமே, எனக்கு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க ஏன் என்கிட்ட இது மாதிரி சரியாக பேச மாட்டேங்கிறாங்க என்ன அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. அதனால நான் யோசித்தேன், சரி எதனால் அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்டு பார்த்தேன். வீட்டில் எதுவுமே பதில் சொல்ல. சரி ஊருக்கு கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் ஆஃபீஸில் லீவ் கேட்டிருந்தேன். ஏன்னா ஒரு 5 மாதமாகவே லீவ் எடுக்கிறதுனால 10 டேஸ் கேட்டேன். அவரும் நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா, 15 டேஸ் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் 15 டேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் லீவ் கொடுக்க முடியாது ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லீவ் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு திடீர்னு வந்தோன்னே அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியலை. வா வா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் கொஞ்சம் நேரத்துலேயே நான் ஒரு அரை மணி நேரத்தில், என்னம்மா ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, நீ பாட்டுக்கு திடீர்னு வந்துட்டியே, என்னம்மா விஷயம் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரணும்னு நினச்சேன். அம்மா எப்போதும் ஒரு நாளைக்கு 2 3 தடவை பேசும், நல்லா தான் பேசிகிட்டு இருந்துச்சு. இப்போது 2 மாதமாக அம்மா என்கிட்ட சரியாகவே பேசவும் மாட்டேங்குது. நான் பேசினாலும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுது. அது என்ன காரணங்கிறது தெரியாது. நான் தங்கச்சிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கப்பா, என்ன தான் விஷயம்? நான் தான் மாதம் ஆனால் செலவுக்கு பணம் அனுப்புகிறேன், நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க, பணம் இதில் நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு ஒரு இது இல்லை, அம்மாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன விஷயத்துக்காக அம்மா என்கிட்ட பேசாமல் இருக்குது, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுது அப்படின்லாமா? அதெல்லாம் நீ போயிட்டு குளிச்சுட்டு வாம்மா, குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பேசலாம் அதை பற்றிலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதை உட்காந்து பேசணுமா, நீ பாட்டுக்கு வேலையை பாருமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, வந்தோடனே நம்ம இதை இதாக பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு அம்மா கொஞ்சம் சாப்பாடெலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொன்னேன், இப்போ சொல்லுங்கப்பா என்ன விஷயம், எதாக இருந்தாலும் என்கிட்ட எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி தானே இது பண்ணுவீங்க, இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இது ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னோடனே, இல்லைம்மா உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை, உங்கள் அத்தை பையன் இருக்கான்ல, அவன் இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கான். ஆனால் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் மாமா தான் கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு, அதில் போய் உட்காந்துக்கிறான், பண்ணுறான், செய்கிறான். பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பொண்ணு பார்த்தாங்க, அந்தளவுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவோட அண்ணன் உங்கள் மாமா, அதாவது மாமாவும் அத்தை, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க சின்னம்மா எல்லோரும் வீட்டில் இது மாதிரி காவியாவை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம உறவு நீடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட இது பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மா எதுவுமே சொல்ல முடியல, என் பொண்ணை கேட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் இது பண்ண முடியும். நானும் சொல்லிட்டேன், இது மாதிரி
அவள் படிச்சுட்டு கம்பெனியில் கிட்டத்தட்ட 40,000 சம்பாதிக்கிறா. அவள் வந்து எப்படி எதிர்பார்க்குறா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ அதுக்கு எதுக்கு அம்மா என்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணணும்? இல்லைம்மா, ஒரு பக்கம் வந்து அண்ணனோட குடும்பத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இன்னொரு பக்கம் உனக்கு என்ன எண்ணம் இருக்குது, கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்து அம்மா இந்த இதில் என்ன முடிவெடுக்கிறது, உங்ககிட்ட வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி எப்படி பேசுறது பண்ணுறதுங்கிறது சுத்தமாக தெரியலை. அவள் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனில் தான் இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் வந்து நானும் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம், நம்ம வந்து நீ வந்தோடனே நேரில் லீவுக்கு வரப்போ கண்டிப்பாக பேசுவோன்னு தான் நானும் இவள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இப்போ நீயாவே வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்க போல இருக்குன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் அந்த விஷயத்த சொல்கிறோம்மா, நீ இதில் என்ன முடிவுங்கிறத நீ எடுமா அப்படிங்கிற மாதிரி அப்பா என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னார்.